ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை பார்க்குறப்போ எப்படி இருந்ததுன்னா, ஸ்கூல் புக்கு வந்துட்டு நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுக்குமா, என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்போ டைம் வேஸ்ட் ஆயிரும். படிக்கிறது எல்லாருமே படிச்சிருவோம். ஒரு டைம் படிப்போம், ஒரு வேகத்தில் எல்லோரும் படிச்சிருவோம். திருப்பி அதே படிக்கிறப்போ ஒரு சலிப்பாக இருக்கும். மறுபடியும் அதே படிக்கிறப்போ நம்மளுக்கு அது ஒரு மாதிரி என்னடா பார்த்ததே பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். யாருக்குமே வந்துட்டு எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறப்போ இந்த ப்ரிலிம்ஸ் டைம்லலாம் நம்ம எப்படி படிப்போம்னா ஒன் வேர்டாக எல்லாம் படிச்சுட்ருப்போம். ஸோ முக்கியமானது இதுதான் அப்படின்னு படிச்சுட்டு நான் விட்டுருப்பேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ மெயின்ஸு சிலபஸ்ஸை பார்த்து இது கிளியர் பண்ணனா மெயின் சிலபஸ் பார்க்குறப்போ அப்போ இது படித்தா போதுமா, இது மட்டும் போதுமா, இது முடித்தா போதுமா, இது வந்துட்டு நம்மளுக்கு பத்துமா, அந்த மாதிரியெல்லாம் தோணும். அது எப்போ நம்மளுக்கு அதை பற்றி வந்து கொஞ்சம் ஒரு நாலேஜ் வருதோ, இப்போது என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் நம்ம ஒரு டவுட்டில் இருப்போம்ல, இது ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் இருக்கிறது இது வருமா அப்படின்றப்போ அது என்னென்னா யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அகிலா. நான் இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் 6th to 12th புக்ஸை தவிர நான் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா புக்ஸுமே நான் படித்ததே இல்லைங்க. நான் படித்தது வந்து வெறும் ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக் ஒன்று படித்தேன். ஸோ அதை தவிர வந்துட்டு வேறு புக்ஸ் அப்படின்னா நான் வந்துட்டு எதுவுமே சொல்லப்போனால் எனக்கு நிறைய புக்ஸ் வந்துட்டு எனக்கு பேர் கூட தெரியாது. ஹிஸ்ட்ரிக்கு ஸ்பெக்ட்ரம்மா என்னமோல சொல்லுவாங்கல்ல, எனக்கு அதுவுமே தெரியாது. நிறையா நான் பார்த்தது இல்லை புக்ஸு. ஸோ வெளியே புக்ஸ் என்ன புக்ஸ் இருக்கும், அது எவ்வளோ நல்லா இருக்குன்றதை பற்றின நாலேஜே எனக்கு கிடையாது கண்டிப்பாக. ஸோ நான் ஸ்கூல் புக்ஸ் தான் படித்தேன். நான் வந்து என்னென்னா என்னோடய சோர்ஸ் ஆஃப் அந்த மெட்டீரியல்ஸை வந்து லிமிட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை பார்க்குறப்போ எப்படி இருந்ததுன்னா, ஸ்கூல் புக்கு வந்துட்டு நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுக்குமா அப்படி மாதிரி ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் படிக்க நம்மளுக்கே தெரியும்ல, ஸோ ஸ்கூல் புக்ஸு தான் வந்துட்டு இதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது. ஸோ ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறப்போ 6th நான் ஃபஸ்ட்டு நினச்சிருக்கேன், என்ன ஸ்கூல் புக் தானே படிச்சிடலாம், அது என்ன ஆக போகுது அப்படிலாம் கூட யோசிச்சுருக்கேன். அது படிக்கிறப்போ தான் அதில் இருக்க கஷ்டமே புரிய ஆரம்பிச்சுது. ஸோ சொல்லப்போனால் 6th புக்கில் இருக்கிறது விஷயங்களே நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியறதில்ல. அந்த 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தோன்னா என்னென்னமோ டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்மளுக்கு அந்த சாதாரண இது கூட நம்மளுக்கு தெரியாமல் தான் இருந்திருப்போம். ஆனால் பார்க்குறப்போ இது 6th புக்கு தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ இருக்க ஸ்கூல் புக்ஸ் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அந்த புக்ஸை படித்தோம் அப்படின்னாலே குரூப் 1 வரைக்குமே கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு அது மோர் தென் எனஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் நம்ம ஒரு டவுட்டில் இருப்போம்ல, இது ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் இருக்கிறது இது வருமா அப்படின்றப்போ அது என்னென்னா எனக்கு அந்த டவுட் இருந்ததுக்கான காரணம் என்னென்னா என்னோடய அறியாமையை தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரியல அதில் இவ்வளோ இருக்குன்றது வந்துட்டு எனக்கு தெரியல கண்டிப்பாக. ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதில் எல்லாம் ஸ்கூல் புக்ஸு இதில் இங்கே இருக்குது, சிலபஸில் இருக்க டாபிக் இங்கே இருக்குது அப்படிலாம் சொல்கிறப்போ அப்போ இது படித்தா போதுமா, இது மட்டும் போதுமா, இது முடித்தா போதுமா, இது வந்துட்டு நம்மளுக்கு பத்துமா, அந்த மாதிரியெல்லாம் தோணும். அது எப்போ நம்மளுக்கு அதை பற்றி வந்து கொஞ்சம் ஒரு நாலேஜ் வருதோ அது வரைக்கும் வந்து நம்ம நம்ப மாட்டோம் அதை. ஸோ நம்ம அதுக்கப்புறம் தான் இந்த டெஸ்ட்டெல்லாம் எதாவது எழுதி பார்ப்போம்ல, ஸோ அப்போ பார்த்தா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்திருக்கும். ஸோ அப்போ தான் தெரியும், ஸ்கூல் புக்ஸில் அப்போது ஸ்கூல் புக்ஸ் தான் முக்கியம் போல் அப்படின்றதே நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தப்போ வந்துட்டு போய் ப்ரிலிம்ஸ் தான் எழுதுனேன், அது கிளியர் ஆச்சு. ஸோ அப்போல்லாம் தான் நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் அப்போ படிக்கணும், அதுதான் கரெக்டு அப்படின்றதே வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் புரியும். ஏன்னா எடுத்தோன்னே நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்மளுக்கு எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றது கிடையாது. ஸோ அந்த எக்ஸாம்ஸுக்குன்னு வரப்போ தான் எக்ஸாம் பற்றியே நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் உள்ளே வந்ததுக்கப்புறம். ஸோ அதுக்கு படிக்கிறப்போ இந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸ் இப்படி இருக்குது, இதெல்லாம் படித்தா வரும் அப்படின்றதே வந்துட்டு நம்ம அந்த படிக்க தான் நம்மளுக்கே அந்த ஹோப் வர ஆரம்பிக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸில் எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு தான், இது போதுமா அப்படின்றது தான் என் டவுட்டு. இது பத்துமா, அந்த அளவுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா இது எப்படி பத்தும், அந்த டவுட் இருந்திருக்கு. ஆனால் அது படிக்கவே அது உடஞ்சிரும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடும். கடைசியில் நம்ம இப்போ எப்படின்னா
கடைசி வரைக்கும் வந்து ஸ்கூல் புக் இருந்தால் தான் முடியுன்ற அளவுக்கு தான் வருவோம். ஸோ நான் வேறு எந்த புக்ஸும் நான் படித்தது கிடையாது. நான் பாலிட்டி அண்டு பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ஸு, ஸ்கூல் புக்ஸு, அது மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் படிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறப்போ இந்த ப்ரிலிம்ஸ் டைம்லலாம் நம்ம எப்படி படிப்போம்னா ஒன் வேர்டாக எல்லாம் படிச்சுட்ருப்போம். ஸோ முக்கியமானது இதுதான் அப்படின்னு படிச்சுட்டு நான் விட்டுருப்பேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ மெயின்ஸு சிலபஸ்ஸு பார்த்து இது கிளியர் பண்ணனா மெயின் சிலபஸ் பார்க்குறப்போ சில டாபிக்ஸ் எல்லாம் அப்படியே புக்கில் இருக்கும். இப்போது இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு அது இதுன்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10th புக்லேயே இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன 10th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம என்னென்னா தனியாக வெளியே எங்கேயுமே அதை தேடி போக வேண்டியதே இல்லை. ஸ்கூல் புக்ஸில் இருக்க டாபிக்ஸ் எடுத்து கன்சால்டேட் பண்ணி எழுதினாலே ஒரு குரூப் 1 மெயின்ஸுக்கு தேவையான ஒரு ஆன்சர் அதுலேயே இருக்குது. ஸோ அந்த ஆன்சரை நம்ம எப்படி வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது தான் பொறுத்து தான் எல்லாம் இருக்குது. அதுக்கு பேஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் தான் அதுக்கு பேஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை படிச்சுட்டு இப்போ நான் சொன்னேன் நான் ஜாஸ்தி வேறு எதுவும் படிக்கலை அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம ஏதாவது பெசன்ட் ரிவால்ட்ஸ் இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது அப்படின்னா எல்லாமே அந்த ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ட்ரைபல் ரிவால்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்னென்ன இருக்குது அப்படின்றது இருக்குது. ஸோ பேசிக்ஸ் எல்லாமே நம்ம கையிலேயே இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம அந்த ஆன்சரை எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மெருகேற்றி கொடுக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக்ஸ் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸில் தான் எல்லாமே இருக்குது. ஸ்கூல் புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் தவிர நான் எதுவுமே போனதில்லைங்க. அதுதான் அதுக்கு நான் அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா தான். ஸோ வந்துட்டு இப்போது எப்படின்னா 10th புக் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் அது கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே என்னென்னா ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் நான் படிப்பேன். ஸோ 6th to 8th ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன் எப்போவுமே. ஏன்னா மற்ற ஸ்டாண்டர்டு மேலே போக போக கம்பேர் பண்ணுறத விட அது ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால நான் 6th to 8th வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்போவும் முடிச்சிடுவேன். ஸோ லெசன் வைஸ் அப்படியே லைனாக படிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா என்னென்னா சிலபஸ் எடுத்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா டைம் ஆகும், எங்கேயாவது விட்டுருவோன்றனால எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக நான் படிப்பேன். ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு 6thலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எங்கேயுமே எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்றனால எனக்கு அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எனக்கு அது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு மெத்தடாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் நான் முன்னாடி 6th to 8th முடிச்சிடுவேன். அப்புறம் அப்படியே 9th எடுத்து 9th எதெல்லாம் நம்மளுக்கு டாபிக்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் படிப்பேன். ஸோ சயின்ஸ் அப்படின்னா 6th to 8th வரைக்கும் நான் சயின்ஸ் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சயின்ஸ் பெரிய வாஸ்ட்டாக இருக்கனால சயின்ஸ் நான் வந்துட்டு அதிகமாக நான் படித்ததில்லை. ஸோ அது படிக்கிறதுக்கு நான் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துப்பேன். ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸு, அப்புறம் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ணி ஸ்பைரல் ஒன்று போட்டு வச்சுப்பேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு படிக்கிறது எப்படி ப்ரிலிம்ஸ்க்கு படிப்பேன்னா மார்னிங் நியூஸ் பேப்பர் படிப்பேன், நோட்ஸ் எடுப்பேன், அதை ரிவைஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த நான் பைண்ட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், அது எல்லாமே. அந்த கொஸ்டின் பேப்பரில் ஆப்டிடியூடும் சயின்ஸும், ஏன்னா அது ஆன்சர்ஸோடு கொடுத்துருப்பாங்க, பின்னாடியே ஆன்சர் கீஸ் இருக்கும். ஸோ நான் அந்த ஆன்சர் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ஆப்டிடியூடு ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். ஸோ 25 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா டெய்லியுமே அந்த 25 வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சயின்ஸும் அதே மாதிரி தான். ஏன்னா சயின்ஸ் வந்துட்டு பெருசாக இருக்கும், ஃபிசிக்ஸு, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாம் இருக்கப்போ 11th 12th இன்னும் பெருசாக இருக்கும். ஸோ எங்கே இருக்குது, என்ன படிக்கிறது, எப்போ முடிக்கிறது, அந்த இதுவே நம்மளுக்கு புரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா சயின்ஸுக்கும் அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து படிப்பேன். ஸோ ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் பேப்பர் நம்ம முடிக்கிறப்போ ஒரு 200 கொஸ்டின்ஸ் வந்துட்டு சயின்ஸே நம்ம படித்த மாதிரி இருக்கும். ஆப்டிடியூட் டெய்லியும் 25 கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா 10 நாள் எடுத்து அதுவே 250 கொஸ்டின்ஸு, 250 மெத்தட்ஸ் அதில் நம்ம கற்றுக்குவோம். ஸோ நான் ஆப்டிடியூடும் சயின்ஸும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட கொஸ்டின் பேப்பர்ஸும் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். என்னன்னா என்ன கேட்டால் வந்து ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். படிக்கிறது எல்லாருமே படிச்சிருவோம், ஒரு டைம் படிப்போம், ஒரு வேகத்தில் எல்லோரும் படிச்சிருவோம். திருப்பி அதே படிக்கிறப்போ ஒரு சலிப்பாக இருக்கும், மறுபடியும் அதே படிக்கிறப்போ நம்மளுக்கு அது ஒரு மாதிரி என்னடா பார்த்ததே பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். யாருக்குமே வந்துட்டு எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான். எல்லாருக்குமே வந்துட்டு அதை திருப்பி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடும்.
ரொம்ப நல்லா படித்த மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு ஞாபகம் இருக்கும், அடுத்த நாள் எடுத்து பார்த்தா அது ஞாபகம் இருக்காது. ஸோ எப்போவுமே படிக்கிறத வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரிவைஸ் பண்ண வந்து நம்மளுக்கு ஆன்சர் ரிகலெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதோட ஒரு டைம் படித்தா பத்தாது, கண்டிப்பாக அதை 2-3 டைமுக்கு மேலேயாவது நம்ம படித்து தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அது மனசில் நிற்கும், நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும், நம்ம அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட்டும் என்ன நம்ம ரீகால் பண்ணுறதோட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். ஸோ அதனால் அந்த ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம் ஸ்கூல் புக்ஸில். ஸோ ஸ்கூல் புக்ஸில் சிலது வந்து நம்மளுக்கு வராததும் இருக்கும், அது சிலபஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. இப்போது ஏதாவது ஒரு லெசன் இருக்கும், இப்போ ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு சிலபஸ்லேயே இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சோலாஸு வந்து இருக்குது, மௌரியாஸே நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம உட்காந்து இங்கே ஃபுல்லாக படிச்சுட்ருப்போம், சிலபஸ்லேயே அது இல்லை, ஆனால் நம்ம படித்து அது வேஸ்ட்டு. ஸோ எது படிக்கணும் எது வேண்டாம் அப்படின்றது சிலபஸ் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ சிலபஸை வச்சு ஸ்கூல் புக்ஸை படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ப்ராப்பர் ரிவிஷன் ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம படித்தாலும் அது மறந்து தான் போகும். என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையுமே பார்ப்போம், அப்போ டைம் வேஸ்ட் ஆயிரும், நம்மளுக்கே தெரியாது. பார்த்தா அதில் நம்ம அந்த தேவையில்லாத ஒரு டாப்பிக்கு நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான். அப்புறம் அதே மாதிரி எது கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்னு நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸில் புக்கில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும் இந்த டாப்பிக்கில் அப்படின்ற மாதிரி தெரியும். நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தப்பெல்லாம் இயர்ஸு டேட்டு அதெல்லாம் கேட்பாங்கன்றது எப்போ தெரியும் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ தான் தெரியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்ட் போட்டாங்கன்னா அந்த டேட்டோடு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது. இல்லைன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வருஷத்தோடதை மட்டும் படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ அப்போ என்னென்னா அந்த டேட்டு முதற்கொண்டு வேணும் அப்படின்றது ஏதாவது கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்குறப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்குறப்போ என்ன மாதிரி விதத்தில் எங்கெங்கே இருந்தெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ புக்கு படிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க ஆரம்பிப்போம். ஸோ வந்துட்டு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்ற ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம படிக்கிற விதம் கொஞ்சம் மாறும். ஸோ படிக்கிறது வந்துட்டு டைம் சீக்கிரம் சேவ் ஆகும், நிறைய வந்துட்டு தேவையில்லாததை படித்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ இது சிலபஸ்ஸு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டால் ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சிம்ப்ளிஃபை பண்ணும் அந்த ப்ராசஸ்.